Hi dears, welcome to Home Queen Treats. இன்னைக்கு நம்மளுடைய Home Queen Treats சேனல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, பேச்சுலர் ரெசிபி அப்படினே சொல்லலாம். சோ எந்த விதமான கஷ்டமும் இல்லாம டக்குன்னு ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ளார ரொம்ப டேஸ்டாவும் சூப்பராவும் ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க இப்போ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆப்ஷன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பொதுவாகவே எல்லா நாளுமே நம்ம பிரிஸ்கா இருப்போம்னு சொல்ல மாட்டோம். ஸோ குறிப்பாக ஏதாவது ஒரு நாள் நமக்கு சோம்பேறியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம சோம்பலாக இருக்கும் போதும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கான ஒரு ரெசிபியை தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். குறிப்பாக பேச்சுலர்ஸ் குழம்பு என்ன வைக்கிறது, ஒரு ஆளுக்கு என்ன குழம்பு வைக்கிறது, இந்த மாதிரி குவெஸ்டின்ஸ்க்கெல்லாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு பதிலாக இருக்க போகுது. முதல்ல நான் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு தான் செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஆளுக்கு தான் நான் பண்ணேன். ஒரே ஒரு சின்ன கிளாஸில் அரிசியும் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பும் இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டா போதும். சோ இது சைடுல இருக்கட்டும். சோ நம்ம குழம்பு வைக்க போறதுல ஆனாலும் நம்மளுடைய லஞ்ச் நமக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ என்ன காய் வீட்டுல இருக்கோ எடுத்துக்கலாம். எந்த காயா இருந்தாலும் எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் ஆர் பீன்ஸ், முட்டைக்கோஸ், கத்திரிக்காய், என்ன காய் உங்களுடைய ஃப்ரிட்ஜ்ல அவைலபிளா இருக்கோ அந்த காய் வச்சுதான் சமைக்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது லேசியான ஒரு டேக்கு பண்ணலாம். அண்ட் குறிப்பா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா சூப்பரா கொடுத்து விடலாம். குழந்தைங்களுக்கு காயோடைய சத்தும் போகும். காலையில எழுந்து வெறும் லெமன் சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணாம இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல நான் இன்னைக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். வெங்காயத்துடைய தோல் எல்லாம் நீக்கிட்டு நறுக்கி எடுத்துக்கிறேன். அண்ட் இது எல்லாமே நம்ம ரொம்ப ஃபைனா சாப் பண்ணணும், ஷேப்பா சாப் பண்ணணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம குக்கர்ல போட்டு விசில் தான் விட போறோம். ஸோ எல்லாத்தையுமே நார்மலா ஒரு நார்மல் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். அண்ட் கேரட்டுடைய மேல் தோல் மட்டும் லேசா சீச்சு எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியா கட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா நான் முன்னையே சொன்ன இந்த ரெசிபி பண்ணி முடிக்கிறதுக்கு 10 ல இருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சின்ன சைஸ் வர அளவுக்கு நார்மலா மாடரேட்டா கட் பண்ணா போதும். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் அந்த ஷேப்கே டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணி எடுத்துடலாம். சோ ஒரு பச்சை மிளகாய் சேர்க்க போறோம். அவ்வளவுதான், ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த காய் கட் பண்ற கேப் அரிசியும் பருப்பும் தண்ணியில ஊறினாலே போதும். அதிகமா ஊறணும்னு அவசியம் இல்ல. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுக்க போறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல எண்ணெய் சேர்த்துக்க போறோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தாளிப்பு. எப்போதும் போல நம்ம எப்படி தாளிப்பு கொடுப்போமோ அதே மாதிரி தான் தாளிப்பு கொடுக்க போறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காய்கறியுமே ஒரே டைம்ல சேர்த்துடலாம். வெங்காயம் தனியா தக்காளி தனியா சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. வெங்காயம், தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஒரே டைம்ல சேர்த்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டா போதும். அண்ட் காய் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா இருக்கும். லேசி டே ரெசிபியா இருக்கும். அண்ட் ஒரு ஆளுக்கு என்னப்பா செய்யறதுன்னு யோசிக்கும் போது சூப்பரான ஒரு ரெசிபியா இருக்கும். ஸோ காய் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். அண்ட் இது கூட நான் இன்னைக்கு மசாலான்னு என்ன சேர்க்க போறேன் அப்படின்னா ரொம்ப நிறையலாம் கிடையாது. எப்போதும் போல இந்த காய் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன சேர்க்கிறேன் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல வரமிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். ஸோ இது கூடவே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மசாலா, சிக்கன் இருந்தா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம், மட்டன் இருந்தா மட்டன், இல்ல கரம் மசாலா இருந்தா கரம் மசாலா, ஏதாவது ஒன்று ஒரு அரை டீஸ்பூன் போல சேர்த்துக்கிறோம். அண்ட் அதே மாதிரி அடிப்பிடிச்சிடக்கூடாதுன்னு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறோம். அண்ட் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் எப்போதும் இருக்கிறதுனால நான் அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அது இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு மல்லித்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனா இந்த சிக்கன், மட்டன், கரம் இது மூணுத்துல ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இதுல இஞ்சி பூண்டு போடல. இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா நமக்கு இந்த மசாலா கொடுக்கும். அதனால ஏதாவது ஒரு மசாலா போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்ல இஞ்சி பூண்டு போடணும்னாலுமே ஃபர்ஸ்ட் வெங்காயமோட போட்டுக்கலாம். பட் டக்குன்னு செய்யற ஒரு ரெசிபி இஞ்சி பூண்டுலாம் நமக்கு உரிச்சு அரைக்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்றதுனால அது சேர்க்கணும்ன்ற அவசியம் இல்ல. இப்ப நல்லா ஒரு 2 ல இருந்து 5 நிமிஷம் இந்த காய் எல்லாத்தையுமே அந்த மசாலால பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை கைப்பிடி அளவுக்கு பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு.
இப்போ வந்து அதில் பருப்பும் இருக்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் வந்து தண்ணி வைக்கிறேன். ஏன்னா பருப்பும் அதில் வெந்து நல்லா நமக்கு பூக்க வெந்து வரணும் அப்படின்றதுனால. ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். அது வந்து சரியாக இருக்கும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து உப்பு அளவு வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணியில் எப்போதுமே உப்பு வந்து கொஞ்சம் கூட தெரியணும். அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்பொழுது நமக்கு ரைஸோடைய சால்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்த இந்த அரிசியும் பருப்பையும் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 4 விசில் வந்து நான் விட்டுருக்கேன். உங்கள் குக்கர் வந்து எந்த விசிலில் வேகுமோ அத்தனை விசில் நீங்கள் வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கர் ஸ்டீம் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்மளுடைய சூப்பரான பேச்சுலரான லேசி டே ஆன ஒரு ரெசிபி. பேச்சுலர் ரெசிபினே சொல்லலாம், லேசி டே ரெசிபினே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு சூப்பர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கலாம். மார்னிங் டைமில் அந்த 8 to 9 நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சு லஞ்சு முடிக்கணும் அப்படின்னும் போது நமக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்துட்டோம்னா இதுக்கு குழம்பு கூட தேவையே இல்லை. அண்ட் இதுக்கு சைட் டிஷ் வந்து அப்பளம் வந்து நல்லா இருக்கும். அப்பளம், வடகம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். தனியாக எந்த காய் பொரியலும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இதுலேயே வந்து எல்லா காயும் சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு இதுலயே எல்லா சத்துமே வந்து இறங்கிடும். அண்ட் சாப்பாடுல வந்து டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு முறையாவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் 10 to 15 நிமிஷத்துக்குள்ளார நமக்கு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, பேச்சுலர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது கூட வடகம் பொரிச்சுக்கலாம், அப்பளம் பொரிச்சுக்கலாம். அது கூட நம்ம சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பரான கண்டென்ட்ல நிறைய வீடியோஸ் வெயிட்டிங்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதோட நிறுத்திக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமா ஷேர் பண்ணி கொடுங்க. Thank you so much for watching this video. Take care all and bye bye.